உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். பிரத்யேகமாக தந்தி டிவிக்கு பேசுகிறார். சார், முதல்ல டிடிவி தினகரனை ஆர்கே நகரில் வேட்பாளராக அந்த அணி களமிறக்கி இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முக்கிய மைய கருத்து கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தினுடைய கைகளிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது தான். அதற்காகத்தான் அவர் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே வெளியே வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறார். ஆனால் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரைச்சு திரு தினகரன் அவர்களைத்தான் துணை பொதுச் செயலாளராக்கி அனைத்து அதிகாரங்களும் அவர் கையில் கொடுத்து வைத்துள்ளார். கட்சியில் அவங்க இதில் வேறு யாருமே இல்லை, தினகரன் தான். இப்போ அதே மாதிரி இப்போ ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திருப்பி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே நிற்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் கையிலே சிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய திட்டம் இருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இதற்கு சரியான விடையை தருவார்கள். உங்கள் தரப்பில் வேட்பாளர் யார் என தமிழக மக்கள்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் பதில் வரலையே. சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. ஆட்சி மன்ற குழு கூடும், முறையாக அதை பற்றி விவாதித்து தக்க முடிவு எடுத்து அறிவிப்பாங்க. இப்போது உங்களுடைய அணி இருக்காங்க, இன்னொருத்தருடைய அணி இருக்காங்க, தீபாவும் களத்தில் இருக்காங்க. அதிமுகவுடைய ஓட்டு சிதறினால் அது திமுகவிற்கு சாதகமாக அமைந்து விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 3 அணின்னு நீங்கள் சொல்கிறதுனாலே ஓட்டு 3 பிரியும்னு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. உதாரணத்துக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்கா, இவருக்கு 30,000 அவருக்கு 30,000 அப்படி பிரியாது. 1 லட்சம் ஓட்டில் 90,000 ஓட்டு எங்களுக்கு தான் வரும். 10,000 ஓட்டு வேணால் பாக்கி 2 பேருக்கும் 5,000 பிரியலாம். அதனால் 3 அணி இருக்குங்கிற காரணத்தினாலேயே வந்து அது மற்றவங்களுக்கு சாதகமாக போடுங்கிறது ஏற்க முடியாத கருத்து. ஓபிஎஸ் அணிக்கு டெல்லியில் நீங்கள் தான் தலைமை ஏற்கிறீங்க. தேர்தல் ஆணையத்திற்கும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வானது செல்லாது அப்படிங்கன்னு டெல்லியில் நீங்கள் தான் தலைமையேற்று பதிலெலாம் கொடுத்து வரீங்க. இன்றைக்கி மறுபடியும் 12 மணிக்கு தேர்தல் ஆணையரை சந்திக்கிறீர்கள். என்ன காரணம்? திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே 9 பேர் கொண்ட குழு இன்றைக்கு தேர்தல் ஆணையரை சந்திக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பதை வலியுறுத்தியும், ஏன்னா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அதை வலியுறுத்தியும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள அஃபிடவிட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி, அதே நேரத்தில் வந்து இப்போ தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கனால இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாகவும் இது குறித்து ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் விளக்கி பேசுவார். தேர்தல் ஆணையத்தோடு நீங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கீங்க. தமிழக மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து எப்பொழுது பதில் வரும் இந்த விவகாரம் தொடர்பாக? தேர்தல் ஆணையத்திற்கும் தன்னுடைய பொறுப்பு என்ன என்பது தெரியும். ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி மனு தாக்கலுக்கான கடைசி நாள். 24 மனு பரிசீலனை. அன்றைக்காவது சின்னம் முடிவு செய்யப்பட்டாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இப்போது இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுவதாக டிடிவி தினகரன் சொல்கிறாரு. இது சாத்தியமா? தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலை கொடுத்துவிடும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியில் திரு டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் தந்தி டிவியிடம் பேசியதை பார்த்தீர்கள். நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இன்று மதியம் 12 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையரை சந்திக்கிறார்கள்.